நான் ஒரு கால் தவறாக இருக்க முடியும், நான் ஒரு கால் தவறாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா அவர் சரியான சரியை சந்திக்க போகிறார். சரியான சரியை சந்திச்சுட்டு ஒருவர் நல்லா தான் இருப்பார், நல்லா தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, நிறைவாகவும் இருப்பார். அவர் வேறு யாரும் வந்து குழப்ப முடியாது, ஏன்னா அவர் தெரிஞ்சிட்டார். ஆனால் சரியா சரியில்லையான்னே தெரியாமல் யாரோ சொன்னதை கேட்டு அதையே செஞ்சுங்கிறாருன்னா அவர் சறுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய சரியா அவரே சரியில்லைன்னுவார், அவருடைய சரியற்றதை அவரே சரின்னும் சொல்லுவார், சரியையும் சரியற்றதுன்னுவார், சரியற்றதையும் சரின்னுவார். அப்போ அவருக்குள்ளவே குழம்பினுக்கிறார், தெளிவாகல. தேரான் தெளிவும் தெரிந்தான்க நையுறவும் தீரா இடும்பை தரும். அப்போ நான் தெளிவாகணும் அப்படின்னா நான் யார், எங்கேருந்து வந்தேன், எப்படி இருக்கிறேன் எல்லாம் புரியணும். ஹாப்பி லைஃப் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் அதில் போய் பார்த்துக்கலாம். அப்போ சரியான சரியா ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டிருந்தாரு, ஒரு செல் உயிர்லேருந்து எப்படா வந்தது, தெரியாமையே பேசிங்கிற, தெளிவு இல்லை உனக்கு, ஒரு செல் உயிர் எப்படி ஆச்சுன்ட்டு. நான்சென்ஸ்க்கு நான் என்ன சொல்லி பண்ணுறது, ஒரு விதை தான் போட்டேன், அது மரமாகி நிறைய விதைகளை உருவாக்குது. ஒரு விதை நிறைய விதையை உருவாக்குதுன்னா ஒரு செல் பல செல்லை உருவாக்கும் தானே. லேபுக்கு போனால் ஆப்ரேஷன் இது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செமன்லேருந்து ஒரு செல் தான் போச்சு, பல செல்லை உருவாக்குது. ஸோ ஒரு செல் பல செல்லை உருவாக்குச்சின்னு சொன்னால் ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு கேட்டேன்னா, நீ எங்கே பார்த்துன்னு வர, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே சொல்லணும், அனுபவிச்சுட்டு தானே சொல்லணும். நானும் தான் நேரடி தானே பார்த்துக்கிறேன். ஒரு நெல் போட்டால் நிறைய நெல் வருது இல்லை, ஒரு வெண்டைக்காய் விதை போட்டால் வெளியே வந்து பூ பூத்து நிறைய வெண்டைக்காய் வருது. அதுவும் விதை வெண்டைக்காய் மட்டும் வரல, வெண்டைக்காய்க்குள்ளே நிறைய விதைகளை உண்டாக்கி தருது. நான் ஒரு விதை தான் போட்டேன், அது என்னடானாக்கா அந்த செடிக்குள்ளே வந்து ஒரு 20-30 வெண்டைக்காயை உண்டாக்கி ஒரு 400-500 விதைக்கு மேலே உருவாக்குது. ஒன்று உருவாக்குது தானே. அப்போ சரியற்ற சரியா தானே. அவர் பார்க்குற கோணம் என்ன வருதுன்னா, அவர் கேட்ட உடனே கமெண்ட் எழுத உடனே பார்த்த உடனே நல்லதாக இருக்கு மாதிரி கரெக்ட் தானே. ஒரு சில இருக்கும்போது பார்க்காதானே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஒரு தெளிவானவனே சரியாக சந்திச்சுட்டு உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது, குழப்ப முடியாது. ஸோ நான் உங்கள் கேள்வி எப்படி சந்திக்க முடியுது என்னால் அப்படின்னா, ஒரு குழப்பமற்ற மனிதனாக நான் மாறிட்டேன், ரொம்ப தெளிவாக எடுக்கிறேன். அந்த தெளிவை மற்றவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா பேச கற்றுக்கினாருன்றாங்க. பேச கற்றுக்கிறது இல்லைங்க, சரியான சரியை ஒருத்தர் சந்திச்சிட்டாருன்னா சரியாக தான் இருப்பார். ஸோ சரியற்ற சரி சரியான சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், மேலும் புரியாமல் இருக்கலாம். புரியாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. அதுக்கு தான் 40 நாள் கோர்ஸ் வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் எங்கே சரி பண்ணுறீங்க, எங்கே சரியற்றது பண்ணுறீங்கன்ட்டு. 40 நாள் வந்தும் கூட திருந்தாத போன ஜென்மமும் உண்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் நான் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருப்பேன்றதுல நான் மாற மாட்டேன். நான் சரிதான் அப்படின்ற ஒரு இருமாப்பு மனநிலை உள்ள ஒரு மனிதனை சரியாக மாற்ற முடியாது. அவன் சரியற்றவன் தான், ஆனால் சரின்னு அவன் நினச்சிட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. நான் நிறைய பேர்கிட்ட போராட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக அழகாக பேசினதுக்கு காரணம், சரியற்ற சரியே சரின்னு ஒத்துக்குன்னு ஒரு மனிதனை நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கால் நான் சரியா இல்லையோன்னு கேள்வி கேட்குற ஒரு மனிதனுக்கு மட்டும்தான். நான் சரியா இல்லையோன்னு மட்டும் ஒத்துக்கினா போதாது, அதுக்கான கூலியை வர சன்மானத்தை வர எனக்கு தரணும். அப்புறமா தான் நான் என் ரகசியங்களை வெளியே சொல்லுவேன். என் யூடியூப்பில் பேசுகிற அத்தனையும் ரகசியங்கள் கிடையாது. ரொம்ப பகிரங்கமாக பேசுறதா நீங்கள் சொல்லுங்கிறீங்க, இல்லை என்கிட்ட ரகசியம் நிறைய